இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் பரோடா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 மார்ச் 2025 எஃபெக்டிவாக வருது. ஸோ மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ் இதுக்கு முன்னாடி எப்படின்னா QABன்னு சொல்லுவாங்க, குவார்ட்டர்லி ஆவரேஜ் பேலன்ஸ். அதாவது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும், அதாவது 90 டேஸ்க்கும் அதை கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸை அதை மாற்றிருக்காங்க. எவ்ரி மந்த் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா சார்ஜஸ் வந்து டெபிட் பண்ணுற மாதிரி. இதில் மெட்ரோ அண்ட் அர்பனுக்கு வந்து 2000 மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் சார்ஜஸ் மட்டும் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாச்சுன்னா 6% ஆஃப் ஆக்சுவல் ஷார்ட்ஃபால் அமௌண்ட் ஆன் மந்த்லி பேசிஸ். மந்த்லி மேக்ஸிமம் வந்து 120 ருபீஸ் பிடிப்பாங்க, மினிமம் வந்து ₹1. இதே செமி அர்பன் ரூரல் அந்த மாதிரி பிரான்ச்சஸ் செமி அர்பனாக இருந்தாச்சுன்னா ₹1000 மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்குமே 6% ஆஃப் ஆக்சுவல் ஷார்ட்ஃபால் அமௌண்ட் ஆன் மந்த்லி பேசிஸ். பட் இங்கே வந்து ₹60 தான் மேக்ஸிமம் பிடிக்க முடியும், மினிமம் வந்து ₹1. இதே இது ரூரல் வில்லேஜ் அந்த மாதிரியான ஏரியாவில் 500 தான் மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ்ஸு. சப்போஸ் நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாச்சுன்னா 6% ஆஃப் ஆக்சுவல் ஷார்ட்ஃபால் அமௌண்ட் ஆன் மந்த்லி பேசிஸ். அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ₹30 தான் ரூரலில் மாதம் பிடிக்க முடியும். ஸோ இந்த சார்ஜஸ் எதுக்கெலாம் அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு கிடையாது. பென்ஷனர் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிடையாது. பரோடா சேலரி அட்வான்டேஜ் அக்கௌண்ட்ஸ்க்கு கிடையாது. இந்த மாதிரி அதில் எதுக்கெலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஆவரேஜ்னால் 30 டேஸ் 31 டேஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்று எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், இங்கே 2000 மெயின்டைன் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இன்ட்டு 2000 போடுங்க. அப்போது 31 இன்ட்டு 2000னா 62,000. 62,000 நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்துருக்கணும் ஒரு மாதத்துக்கு. அப்போ ₹62,000 மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா என்னாச்சு, அதாவது இன்றைக்கி ஈவினிங் ஒரு ₹10,000 வருது அக்கௌண்ட்டில், டே அண்ட் ஆக்டிவிட்டீஸில் வருமா. நாளைக்கு மார்னிங் அதேமாரி ஓப்பனிங் பேலன்ஸ்லேயும் அந்த ₹10,000 இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா உங்களுடைய அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் அந்த டேக்கு மட்டும் 10,000. இதை வந்து நீங்கள் 10,000 ஒரு நாள் நைட்லேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த டே அண்ட் க்ளோஸ் ஆக்டிவிட்டீஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 5 டேஸ்க்கு நீங்கள் 2000 மெயின்டைன் மாதிரியான கணக்கு. அப்போ மீதி 4 டேஸில் நீங்கள் வந்து 0 பேலன்ஸ் வச்சுருந்தா கூட ஓகே தான். சில பேங்க்கில் வந்து டெய்லி ஆவரேஜ் பேலன்ஸ்னு போட்டிருப்பாங்க, அங்கே மட்டும் நீங்கள் டெய்லி வச்சுருக்கணும். இந்த ₹2,000 வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் டெய்லி இருக்கணும், இல்லைனா சார்ஜஸ் பிடிச்சிருவாங்க.